இருப்பது பெரிய மகிழ்ச்சி. இந்த கூடுவதற்கு காரணமாக இருந்த சாதி ஒழிப்பு இயக்கத்தை பற்றி ஒரு சிறிய செய்தியை மட்டும் உங்களுக்கு பதிவு செய்து விடைபெறுகிறேன். அனைத்து இந்திய சாதி ஒழிப்பு இயக்கமானது பல்வேறு மாநிலங்களில் இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. அதில் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் நாங்கள் இன்னைக்கு சாதி ஒழிப்பு இயக்கம், அனைத்து இந்திய சாதி ஒழிப்பு இயக்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். தேனி, மதுரை, கோவை, சென்னை இருக்கிற ஒரு 4 மாவட்டங்களில் இயங்கிக் கொண்டு இருக்கிறோம். அதில் ஒரு பகுதியாக தான் இங்கே நம்ம எல்லாம் கூடி இருக்கிறோம். அதே போல புரட்சிகர மகளிர் இயக்கமும் ஒன்றிணைந்து இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் பதிவு செஞ்சு விடைபெறுகிறேன். ஒரு 20 ஆண்டுக்கு முன்னாடி சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு இருவர், ஒரு பெண் ஒரு ஆண் படித்து அந்த பல்கலைக்கழகத்திலே திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணம் செய்து பல்வேறு இடங்களில் அவங்களுக்கு சித்திரவதை, பெற்றோர்களால் சித்திரவதை. அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் அந்த பையனுக்கு 1.5 லட்சம் பதிவு பண்ணாங்க காலி பண்றதுக்கு. அப்போ அந்த பொண்ணு அந்த பொண்ணும் பையனும் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்கள் போனாங்க. கடைசியாக சென்னையில தான் இருந்தாங்க. ஆனால் சென்னையை பள்ளிக்கரணையில காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்கும்போது அந்த பெண் வீட்டாளர்கள் அந்த காவல்துறையும் சேர்ந்து அந்த பெண்ணுடைய கருத்து இருந்த தாலியை அரசு இருந்தான் வீரமணி என்ற ஒரு நாள். அப்போ அதை எதிர்த்து நாங்கள் 20 வருஷமாக போராடி அந்த பெண்ணையும் அந்த பையனையும் காப்பாற்றி 6 மாதம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அந்த பையனுடைய சொந்தக்காரங்களும் உள்ள இருந்தாங்க. ஒரு 4 மாதம் அவங்களால வெளியேற்றி சட்ட ரீதியாக உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொட்டு என்னுடைய இனிய நண்பர் புகழேந்தி அவர்கள் வழக்கறிஞர் புகழேந்தி தான் அந்த வழக்கு எடுத்தாரு. சிறப்பாக செஞ்சு முடித்தாரு. இந்த நேரத்தில் அதை பதிவு செய்த அவங்களுக்கு 2 பேருக்கும் எந்த ஒரு சின்ன கீழே இல்லாமல் நாங்கள் சிறப்பாக செஞ்சோம். இன்னைக்கு 2 பிள்ளைகளோட அவங்க சென்னையிலே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த பையனுக்கு 1.5 லட்சம் ரூபாய் தலைக்கு தீர்மானித்தார்கள். அதை 80 லட்சம் ரூபாய் ஒருத்தர்கிட்ட கொடுத்தார்கள். ஒரு முக்கியமான கட்சியோடைய தலைவர்கிட்ட நாங்கள் போய் வாதாடி உங்கள் கட்சியை சேர்ந்தவர் இப்படி வாங்கியிருக்காருன்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணும்போது அந்த கட்சியை சேர்ந்தவர்களே அதை பேசி சரி செய்தார்கள். இன்னைக்கு இப்படிதான் தென் மாவட்டங்களில் பல பகுதிகளிலே இன்னைக்கு கொலையும் கொலையுமாக இன்னைக்கு சாதியான கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு எதிராக இன்னைக்கு பல்வேறு இயக்கங்கள், குறிப்பாக தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, சாதி ஒழிப்பு முன்னணி போன்ற பல்வேறு அமைப்புகள் ஒன்றிணைந்து